எங்கே உள்ளது? இது பனங்குடி. பனக்குடியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் குளச்சல் போனோம். சரியா, வழியில் அந்த அக்கானி வித்துட்டு இருந்தாங்களா, அக்கானின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனையூரில் உள்ள அக்கானின்னு சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. சரி இருந்தாலும் ஓகே, ஆசைக்கு வாங்கி குடிப்போன்னு ஒரு பாட்டில் 100 ரூபா. சரியா, வாங்கி குடிச்சிட்டு குளச்சல் ஹார்பர் போயாச்சு. இன்றைக்கி என்னென்னா பயங்கரமாக நெத்தலி மீன் கிடச்சிருக்கு. நெத்தலி மீன் என்னைக்கு இப்படியெல்லாம் கிடைக்காது. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேனே அப்படியெல்லாம் கிடைக்காது. சரியா, என்னைக்கு அதிகமாக நெத்தலி மீன் கிடச்சிருக்கு. நம்ம வாங்க போனால் இப்படி தான் நிற்கணும். நமக்கு பிடிச்ச மீன் வரும்போது நம்ம விலை கேட்கணும். சரியா, இந்த ஒரு குட்டை மீனும் 500 ரூபான்னு முதல்ல ஏலம் கூப்பிட்டாங்க. அப்போது 400 ரூபான்னு ஒருத்தர் வாங்கி, நம்ம அவ்வளோ மீனாக நமக்கு தேவைப்படாதில்ல, யாருக்காவது நீங்கள் சேர்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னா நாங்களும் சரி எங்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா 4 பேர் சேர்ந்து அதை 4ஆக பிரித்து ஒரு கூறு அப்போ 100 ரூபா. சரியா, அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய மீன், நிறைய மீன். சரியா, நம்ம ஊர்லெலாம் ஒரு கையில் வாரி கூட 100 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. நிறைய மீன். என் ஹஸ்பண்டு யார் வாடுறது அப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் யாருமே வாரி தர மாட்டாங்க. சரியா, நம்ம தான் அள்ளி போடணும். நம்ம வாங்கினா நம்ம தான் எடுத்து போடணும். சரியா, மீன் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பை கொண்டு போங்க. அங்கேயும் பை வாங்கலாம், இருந்தாலும் பை கொண்டு போகணும். சரியா, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணுன்னா கண்டிப்பாக குளச்சல் போங்க. நாங்கள் போன டைம் என்ன தெரியுமா, ஒரு 12 மணிக்கு நாங்கள் போனோம். எப்போ காலையிலேருந்தே இருக்கும், மீன் வந்துட்டே தான் இருக்கும். சரியா, நல்ல ஃப்ரெஷ் மீன். இந்த நெத்திலி மீன்லேயே கரு நெத்திலி தான் நல்ல ருசியாக இருக்கும். இது கரு நெத்திலி, அதுவும் பெரிய நெத்திலி. சரியா, நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து கிளாத்தி மீன் இவ்வளோ கிளாத்தி மீனும் 500 ரூபான்னு ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என் தம்பிக்கு நெத்தலி மீன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் கொண்டு பாதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயாச்சுன்னா வாங்குறது கூட பெரிய விஷயம் இல்லை, கழுவுறது தான் பெரிய விஷயம். சரியா, நானும் என் மாமியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணோம். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் அந்த குளச்சல் பக்கத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் மீன் வாங்குங்க. சரியா, ஃப்ரெஷ் மீனாட்டம் இருக்கும், ருசியாக இருக்கும், நல்ல லாபமாட்டம் இருக்கும். பாய்.